ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடியது நடிகர், அரசியல்வாதி, தளபதி எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. எங்களுக்கு விஜய். அவரை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தாங்க. ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுவியாடா அப்படின்னு கேட்டால் போடலாமே, தப்பேவே இல்லையே. ஒருத்தரை ட்ரோல் பண்ணி ஒருத்தரை வீக் ஆக்கிறதுக்காக எவ்வளோ வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு அவரை பிடிக்கும், அவரை நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறதுல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன் விஜயை பிடிக்கும்? ஏன் அரசியல்வாதி விஜயை பிடிக்கும்? ஏன் அரசியல்வாதி விஜயை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. 2 கட்சிகள்ங்க. ஒன்று 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடியது. அந்த கட்சியினுடைய வரலாறு 75 வருடங்கள் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன குக்கிராமம் வரைக்கும் அத்தனை கட்டமைப்புகளும் கொண்ட மிகப்பெரிய கட்சி. மிசா, எமர்ஜென்சி, இவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்த்து போராடி எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களை போராடி மீண்டு வெற்றி தோல்வி அத்தனையுமே சந்தித்து வந்த ஒரு பக்கம் டிஎம்கே, இன்றைக்கி ஆட்சி கட்டில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் தங்களுடைய அரசியல் பாதத்தை ஊன்றிடணுங்கிறதுல ரொம்ப கவனமாகவும், மற்ற கட்சிகள் என்ன விதமான அணுகுமுறைகளை செயல்முறைகளை பண்ணுறாங்களோ அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. டெய்லி அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும், நல்லதாகவோ கெட்டதாகவோ. எப்போவுமே தங்களுடைய கட்சியை பரபரப்பாகவும் லைம்லைட்லேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக எல்லா விதத்துலையுமே முனைப்பு காட்டக்கூடிய பிஜேபி 2 ஆளும் அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். நிச்சயமாக அந்த தைரியத்துக்காகவே அவ்வளவு தைரியம் வேணும். அதை தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அத்தனையுமே அவருக்கு தெரியும். அவங்க என்னென்ன விதமான அழுத்தங்கள் கொடுப்பாங்கிறதுக்கு முன் படிப்பணி இருக்குது. எம்ஜிஆருக்கு செஞ்சுருக்காங்க, விஜயகாந்துக்கு செஞ்சுருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். அதை தாண்டி அவர் வர்றாரு அப்படிங்கும்போது அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு தன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது. ஏன்னா விஜய்க்கு சும்மாலாம் இல்லை, ஒரு 18 வயசில் அவ்வளோ ட்ரோல் கேட்குறாரு. இந்த மூஞ்சியை பார்க்குறதுக்கு எவன்டா காசு கொடுப்பான் அப்படின்னு. அப்போ 2 ரூபா தான் டிக்கெட்டு. இந்த மூஞ்சியை பார்க்குறதுக்கு எவன்டா காசு கொடுப்பான் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை எழுதி அதுக்கப்புறமா வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி உடஞ்சி போயிருப்பான், ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுப்பான். அதை தாண்டி கோர்ஸ் அப்பா இருந்தார், கூட இருந்தார், விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணார், எல்லாத்தையும் தாண்டி ஸ்க்ரீனில் அவருடைய கான்ஃபிடென்ஸ். எத்தனை படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும்? எத்தனை பேர் சர்வைவ் ஆகியிருக்க முடியும்? கே பாக்யராஜ், எஸ் ஏ சந்திரசேகரோட மிகப்பெரிய டைரக்டராக யாரையுமே தெரியாது. சத்யராஜ் மிகப்பெரிய நடிகர். அவங்களுடைய பசங்கள்லாம் என்ன ஆனாங்க? வாய்ப்புகள் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையாக போராடுறது, எது நமக்கு சரியாக வரும், எது சரியாக வராது அப்படிங்கிற கணக்குகளில் தீர்க்கமாக இருக்கிறது அது விஜய்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் விஜயை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா உலகத்திலேருந்து அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள். அது அவர் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன சின்ன நடிகர்கள், இயக்குநர்கள் ஃப்ரெண்ட்லியாக அவருக்கு கூட நின்றுக்கலாம். ஆனால் அதை தாண்டி பெரிய நடிகர்கள், குறிப்பாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட விடுங்க, அவர் கட்சி தலைவர், டிஎம்கேல பார்லிமெண்ட் ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்காரு, ஓகே, அவர் விட்டுலாம். ரஜினிகாந்த் எதுக்குமே எந்த வாயுமே திறக்காமல் மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு கரூர் சம்பவம் நடந்த 5வது நிமிஷம் அறிக்கை வெளியிடுறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரே நடிகர் விஜய் தான் அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லிகிட்டு இருந்த சத்யராஜ் சீ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. வாரிசில் அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி வாரிசு ஆடியோ லான்ச்சில் பேசின சரத்குமார் எனக்கு கூடாத கூட்டமாக உனக்கெல்லாம் கூடியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இன்னமும் இந்த பட்டியல் நீளமாயிட்டே தான் போகுது. எதிரிகள் அதிகமாக, ஒட்டு மொத்தமாக ஒரு எதிரிகள் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் விஜய் நிற்கும்போது மக்கள், நாங்கள் அவர் கூட நிற்கிறோம். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவரை தட்டி விட்டாலோ, அவரை விமர்சனம் பண்ணாலோ, அவரை ட்ரோல் பண்ணாலோ, இல்லை அவருக்கு தொடர்ச்சியான அழுத்தமான நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலோ அவர் காணாமல் போயிடுவார் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக தான் மாறிட்டுருக்கு. அடுத்து படங்கள் எதுவுமே கிடையாது. வரப்போகிற படமும் எப்போ வரும்னு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்க வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரையும் கரூர் சம்பவத்துக்காக டெல்லி வரைக்கும் இழுத்தடிச்சாச்சு. அவருக்கு என்ன சிபிஐயில் என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியாமல் இங்கே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சேனல்களில் ஃபுல்லாக விஜய் கைது, விஜய் மீது குற்றப்பத்திரிக்கை பதிவு, ஏகப்பட்ட செய்திகள் போட்டாச்சு. என்னென்ன அவங்களுக்கு ஆசையோ அத்தனை ஆசைகளையும் வரிசையாக நிறைவேற்றியாச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி வெளியில் தம்ஸ்அப் காட்டிட்டு வெளில போகிற விஜயை எங்களுக்கு பிடிக்கும். இது மற்ற கட்சிகளை குறை சொல்கிறதுக்காகவே எல்லாம் கிடையாது. இது அரசியல், இது இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரியான அழுத்தங்களை தான் கொடுக்க தான் ஆகணும். இன்னொருத்தரை ஈஸியாக ஜெயிக்க வச்சுட மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியது தான்.
இன்னமும் கூட இன்னமும் உக்கிரமாகும், கீழ்த்தரமாகும், வன்முறைகள் உருவாகும், எல்லாமே இருக்கலாம். பட் அதை தாண்டி விஜய் பக்கம் மக்கள் இருக்காங்க, விஜயை கொண்டாடுறாங்க, விஜயை நம்புகிறாங்க. அவர் சரியாக பண்ணிவிடுவார். இது வரைக்கும் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காரு. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவரோட ஃபேமிலி எழுப்பீங்க, கிசுகிசுகள் பேசுவீங்க, அது விஜய்க்கு தெரியத்தான் செய்யும். அது அவருடைய பர்சனல் அப்படிங்கிறதுல மக்களே தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஏனோ மற்றவங்களுக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் சீமான் எதற்காக விஜய் எதிர்க்கிறாருங்கிறது அவருக்கே புரியல. 10 வரிகள் பேசினார்னா 2 வரி விஜயை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு இல்லைப்பா என் தம்பி அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவரை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலை அப்படின்னாலும் விஜய்க்கான எதிர் கூட்டங்களில், எதிர் வாதாடுவதற்களில், எதிர்வினையாற்றுவதற்களில் சீமானும் ஒருத்தர் அப்படின்னா எத்தனை பேர் வேணாலும் எதிரிகளாக இருந்து விட்டு போங்கள், துரோகிகள் யாரும் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஜித் ஆதரவு கொடுத்தது தாங்க ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சரியான நேரத்தில் தரமான பேச்சு. அதை விஜய் தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பேச்சு அதுதான் இருக்கும். அதுதான் மறக்க முடியாத கணங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உண்மையிலேயே அஜித்துக்கான மிகப்பெரிய தைரியம் அது. அவருக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? கடைசியாக நான் சொல்கிறது ஒன்று தான். நாங்கள் விஜய் கூட இருப்போம், எங்களுக்கு விஜய் பிடிக்கும், எங்களை தொல்லை பண்ணாதீங்க. நன்றி.